கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் வச்சுருக்கேன். தேவையான பொருள் இது தான். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இது நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிருச்சு. தீயாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துருவல் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசால் தோசைக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் உருளைக்கிழங்குலாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். ரொம்ப கட்டையாக இல்லாமல் மழுமலும் இல்லாமல் நார்மலாக மசிச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிருச்சு. அது கூட இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக கிண்ணத்தை அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம். ரெடி ஆயிடுச்சு. அதில் வச்சு நம்ம மாவு ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு குழிப்பறியாக்கனில் எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அந்த மாவை வந்து தோசை மாவு தாங்க. சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் இருக்க தோசை மாவில் தான் நான் செய்கிறேன். மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து ஃபில்லிங் மாதிரி கொஞ்சமாக மேலே மாவு ஊற்றிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ண மாதிரி ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு ஆனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும். கொஞ்சமாக சுற்றி நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப உருண்டையாக இருந்த மாதிரி புதுன்னு இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நான் தோசை மாவு ஊற்றிட்டு சரி இன்றைக்கி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணலாமேன்னு தான் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அடுத்த ஈடு ஊற்றிடலாம். சூப்பராக நல்லா ஆனால் மொறுமொறு நல்லா இருந்தது. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் திருப்பி போடலாம். ஏன்னா கொஞ்சம் மாவு வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நல்லாயிருக்கும். நானும் சரி கையில் ஒட்டாமல் சிம்பிளாக பானிபூரி மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம். நான் வந்து 2 பாக்ஸில் வச்சுட்டேன். நான் வேறு தொட்டுக்கு எதுவும் செய்யாததுனால இதுவே இதில் 5 அதில் 5ன்னு வச்சுட்டேன். அவ்வளோதான்ப்பா. சூப்பராக இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கப்பா.